இப்போ நம்ம பொதுவாக நம்ம வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும். இப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் போவோம். அப்பாயின்மெண்ட்னா என்னென்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நம்ம என்னென்ன இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோமோ அதெல்லாம் போய்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணுறோம். 3ஆவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன். நமக்கு வந்து ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்குது, அந்த மாதிரி போலீஸ் சைடில் நம்ம ஒரு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 4ஆவது ஸ்டெப் இதெல்லாம் போயிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு மொத்தமாக எல்லாம் சரி இதாக ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாஸ்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த 4 ஸ்டெப் இருக்குது. இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதுதான் நான் இப்போ எப்படின்னு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாஸ்போர்ட்டோட வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இதை சூஸ் பண்ணிக்கிடுங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பாஸ்போர்ட்டோட ஆஃபீஸ் இருக்கும். அது வந்து இப்போ நான் மதுரை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நியரஸ்ட் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் சர்நேமில் வந்து நீங்கள் உங்களோட அப்பா பேர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் ஆதாரோ இல்லை 10th மார்க் ஷீட் இதில் வந்து உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அந்த உங்கள்கிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ அதோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் இமெயில் ஐடி. அப்புறம் என்ன கேட்குதுன்னா உங்களோட இமெயில் ஐடியும் உங்கள் அதாவது இந்த பாஸ்போர்ட்டோட யூசர் நேமும் சேமாக வச்சுக்கோ அந்த மாதிரி கேட்குது. நீங்கள் சேமே கொடுத்துருங்க, ஏன்னா அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. அப்புறம் லாகின் ஐடி வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே எஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எடுத்துக்கும். பாஸ்வேர்டு வந்து இங்கே செட் பண்ணிக்கிடுங்க. பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துருங்க. ஹிட் கொஸ்டின் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா இதில் ஏதாவது இந்த கீழே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட்டாக இருக்கா இந்த கொஸ்டினை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்டு தெரியல அப்படிங்கிறப்போ இந்த கொஸ்டின் கேட்கும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் சூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்கூலோட நேமும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கேப்சர் இது இங்கே என்ன இருக்கோ அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வரும். தேங்க்யூ ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்போர்ட் சேவன் ஒரு இது வரும். இப்போ உங்களுக்கு 6 days டைம் இருக்குது இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இதை கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். டியர் அப்ளிகண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மெயிலில் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆக்டிவேஷன் ஆயிரும். ஸோ இது முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் ஆகிடுச்சு, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அதே வெப்சைட் நம்ம ஹோம் பேஜ் போய்ட்டு எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் 2வது இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு போனது நியூ யூசர் லாகின், இப்போ போகிறது எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின். இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ண நம்ம மெயில் ஐடி கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம மெயில் ஐடி ஆல்ரெடி இருக்குது, பாஸ்வேர்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே என்ன கேப்சா இருக்கோ அதை அப்படியே நம்ம பார்த்து டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்ளை ஃபார் த ஃப்ரெஷ்ஷாக பாஸ்போர்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். ரீஇஷ்யூ அது வேணால் நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அப்ளை ஃப்ரெஷ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது நம்ம இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்று என்ன அப்படின்னா நம்ம ஆன்லைனில் எல்லாமே அப்ளை பண்ணுறது. செகண்ட் வந்து என்னென்னா நம்ம டவுன்லோட் அதாவது நம்ம அந்த ஃபார்ம் எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் வரும். அந்த பேப்பரில் எழுதி அவங்ககிட்ட கொடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு இருக்குது. இதுக்கு நம்ம வந்து நம்ம இப்போ ஆன்லைனில் தான் பண்ணுறதை பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி கேட்கும் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு. ஸோ அது நான் இப்போ வந்து தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த தூத்துக்குடி சூஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் போகும். இங்கே என்ன கேட்டிருக்குன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டா இல்லை ரீஇஷ்யூவா, அதே மாதிரி நார்மல் பாஸ்போர்ட்டா தட்கல் எடுக்கிறதா, எத்தனை பேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நார்மல் 36 பேஜ் கொடுத்துருக்கேன். 36 பேஜ். நீங்கள் 36 பேஜ் கொடுத்தீங்கன்னா 1500 கட்டினா போதும். 60 பேஜ் கொடுத்தீங்கன்னா 2000 ரூபா கட்டணும். அதே இது நீங்கள் வந்து நார்மல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே இது நீங்கள் தட்கல்லாம் சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து வேறையாகும். பார்த்துங்க எவ்வளோ 36 பேஜ்னா 3000 அந்த ஏஜுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அந்த அமௌண்ட் பார்த்துங்க. இந்த இதுபடி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தட்கலுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நான் இப்போ வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷு நார்மல் 36 பேஜ் இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து என்ன கொடுக்கணுன்னா இந்த நேம் எல்லாமே நமக்கு வந்து அங்கேருந்து வந்துடும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நேமு, அப்புறம் அப்பா நேமு, அப்புறம் இந்த ஜெண்டர் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டால் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது நேம் வச்சு கூப்பிடுவாங்களா, வேறு எதுவும் நேம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம இருந்தால் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேம் எப்போது சேஞ்ச் பண்ணிங்களா, இப்போ நீங்கள் 10th அதுக்கு முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்லேயும் ஒவ்வொரு நேம் இருக்கும்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து கொடுத்துங்க. அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து நீங்கள் அதாவது இந்தியாவை விட்டு வெளியே எங்கேயாவது நீங்கள் பிறந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து உங்கள் பர்த்து, வில்லேஜ், சிட்டி அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அதாவது உங்களோட மாநிலம், அதே மாதிரி மாவட்டம் கேட்டிருக்காங்க. கீழே வந்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவோட சிட்டிசன் உங்களுக்கு எப்படி, நீங்கள் பிறந்ததுனாலே அப்படியா இல்லை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதே பிறந்திருந்தா அதே கொடுத்துருங்க. கீழே வந்து பேன் கார்டு, பேன் நம்பர் இருந்தால் அது கொடுங்க. அதே மாதிரி ஓட்டர் ஐடி கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட் டைப்னா இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லையான்னு கொடுங்க. இப்போ சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாட் எம்ப்ளாய்னு கொடுத்துட்டாங்க. நான் நாட் எம்ப்ளாய் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க யாராவது உங்கள் ஒய்ஃபோ இல்லை அப்பா யாராவது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சர்வெண்ட்டானு கேட்டிருக்காங்க. நான் வந்து இங்கே நோ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. கீழே வந்து ECR நான் ECR அது நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருங்க. கீழே வந்து டிஸ்டிங்ஷ் மார்க்னா இப்போ உங்களுக்கு வந்து எங்கேயாவது மச்சம் இருக்கா, தழும்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம். அது கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டிக் எஸ் கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில் கொடுங்க. ஏன் சேவ் கொடுக்கணும்னா இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நெட்ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஏதாவது நெட்ஒர்க் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா சேவ் பண்ண நம்ம என்ட்ரு பண்ண மொத்தமும் போயிடும். அதனால் சேவ் மை டீட்டெயில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். கீழே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆகும். இந்த நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த இதெல்லாம் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேமிலி டீட்டெயில் கேட்கும். ஃபேமிலி டீட்டெயில்னால் இப்போ உங்கள் அப்பா பேர், அப்பாவோட அப்பா பேர், அதே மாதிரி அம்மா பேர், அம்மாவோட அப்பா பேர், இந்த மாதிரி கொடுக்குறோம். லீகல் கார்டினா இப்போ உங்களுக்கு யாராவது இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்கன்னா அவங்களோட பேரும் அவங்களோட அப்பா பேர் கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி மெசேஜ் வரும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து இந்தியாவை விட்டு வெளியே இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நோ கொடுத்துருக்கேன். நோ கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாம் என்ட்ரு பண்ணுங்கள். கொடுத்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் அட்ரஸ் வந்து இப்போ நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து நோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அட்ரஸ் கேட்கணும். அதோட ப்ரூஃப் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும், அதுக்கு நிறையா டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறனால ரெண்டுமே எஸ் கொடுத்துட்றாங்க, இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. நானும் இங்கே எஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. சேவ் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட். இப்போ உங்களுக்கு வந்து வீட்டில் எமர்ஜென்சி கான்டாக்ட்னா உங்கள் வீட்டில் அவங்க அப்பா நம்பர் யாராவது பக்கத்தில் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸோ யாரோ அவங்க நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இங்கே இருக்கீங்கிறதுக்கு வந்து நீங்கள் எதுவும் சர்டிஃபிகேட் மாதிரி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அங்கேயே பிறந்தீங்கன்னா இந்தியாவிலே பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இது தேவைப்படாது. அதுக்கடுத்து என்னென்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வேறு ஏதாவது பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்களா, வேறு ஏதாவது இதில் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஆஃபீஸ் வேலை பார்க்குறதோ அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்போது அப்ளை பண்ணியிருக்கீங்களா பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில் கொடுங்க. சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். நம்ம எல்லாம் எஸ்னோ கொடுக்குற மாதிரி. எஸ்னோ கொடுக்குற மாதிரி இல்லைன்னா என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது கிரிமினல் கேஸ் ஏதாவது இருந்தது அந்த மாதிரினா மட்டும் நம்ம இதை கொடுக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிரிமினல் கேஸ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த மாதிரி கோர்ட்லேருந்து வந்திருக்கான்னு. அடுத்தது எப்போது உங்களுக்கு வந்து அரெஸ்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா கேட்டிருக்காங்க. அடுத்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஃபாரின் போகிறத வந்து ஏதாவது கவர்மெண்ட்லேருந்தோ யாரோ நம்ம கோர்ட்லேருந்து ஏதாவது தடை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ கோர்ட்லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில் ஏதாவது உங்களுக்கு வந்து நடந்திருக்கா, ஏதாவது க்ரைம் லெவலில் நீங்கள் ஏதாவது குற்றம் பண்ணியிருக்கீங்க ஏதாவது வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு எப்போ கவர்மெண்ட் பாஸ்போர்ட் கொடுக்கூடாதுன்னு இது பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி தடுத்துருக்காங்களா, கேன்சல் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் என்ன வேணுமோ கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க, அது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது கமிட்டியில் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கீங்களா, இந்தியாட்ட வந்து பாஸ்போர்ட் சரண்டர் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களா போயிட்டு வர்றதுக்குன்னு, அது மாதிரி இந்தியாவிலேருந்து வேறு எங்கேயாவது போயிருக்கீங்களா அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க. அதாவது வேறு கண்ட்ரிலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டிருங்க. இதெல்லாம் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு சேவ் டீட்டெயில் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மெசேஜ் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்போர்ட்டோட ப்ரிவியூ வரும். இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி தான் உங்களோட பாஸ்போர்ட் வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிடுங்க. ஒரு வேளை இங்கே ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா இல்லை பேக் ப்ரீவியஸ் கொடுத்து நீங்கள் பின்னாடி போய் பார்த்துக்கலாம்.
கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இங்கே வந்து என்னென்னா நீங்கள் இது நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் உங்கள் அட்ரஸ்க்கும் என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டிருக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆதார் கார்டில் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஆதார் கார்டே கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது இங்கே ப்ரூஃப் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு இந்த டிக் கொடுத்துருங்க. எஸ், அதாவது என்னென்னா அங்கே உங்களுக்கு வந்து மெசேஜ் இதெல்லாம் வர்றதுக்கு, அதாவது ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும். இந்த மாதிரி பாஸ்போர்ட் வந்து இங்கே போயிருக்கு, போலீஸ் வெரிஃபிகேஷன் போயிருக்கு, அதே மாதிரி அடுத்த ப்ராக்ரஸில் இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கோ எல்லாம் மெசேஜில் வரணும்னா 50 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே மொபைல் நம்பர் கொடுங்க. கொடுத்துட்டு அந்த 50 ரூபா வந்து அங்கே தான் வாங்குவாங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸில். ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். எந்த ஊர், எத்தனை என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கொடுத்துட்டு இங்கே அக்ரி கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில் கொடுத்துருங்க. கொடுத்து இந்த மாதிரி மேலே சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்ததுக்கப்புறம் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் ப்ரிவ்யூ கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ சப்மிட் கொடுக்க போகிறோம். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து நீங்கள் கொடுங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் வரும். ஸோ இதில் வந்து இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இங்கே பிரிண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சேவ் அஸ் பிடிஎஃப் இதை நான் கிளிக் பண்ணி ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு இல்லை யாருக்காவது அனுப்பணுன்னா அனுப்பி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஏற்கனவே ஆதார் கார்டும் எலெக்ஷன் கார்டும் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இதில் தான் டேட் ஆஃப் பர்த்தும் அட்ரஸும் இருக்கிற மாதிரி. ஸோ அது கொடுத்ததுக்காக இங்கே வந்து இப்போ நான் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறேன். ஸோ இது கொடுத்தா இங்கே வந்து அட்ரஸ் கேட்குது. அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க. அதே மாதிரி நான் இங்கே கொடுத்துட்டு சூஸ் ஃபைல், அதாவது என்ன நீங்கள் அட்டாச்மெண்ட் கொடுக்க போகிறீங்க, ஃபைல் எங்கே இருக்கோ சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறேன். இந்த மாதிரி டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் அதே பேஜ் வாங்க. வந்துட்டு பே அண்ட் ஷெடியூல் அப்பாயின்மெண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக இல்லை செல்லான் பே பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்குது. இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் பே பண்ண தெரிஞ்சு ஆன்லைனில் பண்ணிடுங்க. செல்லானில் பே பண்ணால் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை வாங்கிட்டு நீங்கள் அந்த என்றைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அன்றைக்கி நீங்கள் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆன்லைன் பேமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தா இந்த மாதிரி நம்மளோட டீட்டெயிலாம் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கெடியூல், அதாவது இப்போ நான் வந்து மதுரை சூஸ் பண்ணுறதுனால அங்கே நான் வந்து எங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகலாம், என்றைக்கு டேட்டில் போகலான்னு வந்திருக்கு. இதை கொடுக்குறேன். கொடுத்து நான் ஆஃபீஸ் சூஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து கேப்சா அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் அமௌண்ட் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க கரெக்டாக தான் கொடுக்குறமான்னு. கொடுத்துட்டு பே அண்ட் புக் அப்பாயின்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு சைட் வரும். நீங்கள் ஆன்லைனில் இப்போ நீங்கள் எஸ்பிஐயில் பண்ணால் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் கிடையாது. அது மாதிரி வேறு ஏதாவது நெட் பேங்கிங்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். டெபிட் கார்டுனா நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 0 சார்ஜ் தான். இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா 25 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. யூபிஐனா ஃப்ரீ தான். இந்த பேமெண்ட்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். இந்த மாதிரி அமௌண்ட் வந்து உங்கள் இதுக்கு நாங்கள் பே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டுக்கு வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் புக் ஆயிடுச்சுன்னு வந்துச்சு. இப்போ எனக்கு வந்து தெரியாதனமாக நான் ஏதோ அவங்க சூஸ் பண்ணாமல் கொடுத்ததுனால எனக்கு 7ஆம் தேதி இந்த மாதிரி எனக்கு புக் ஆயிடுச்சு, அமௌண்ட்டும் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹோம் பேஜ் வந்துட்டு வியூ சப்மிட்டட் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ டேட் தப்பாயிருச்சு, எனக்கு அப்பாயின்மெண்ட் மாற்றணும் அப்படின்னு. இங்கே அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கெடியூல் அப்பாயின்மெண்ட்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணதும் இந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்கெடியூல் அப்பாயின்மெண்ட்னு இருக்குது. இல்லை இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கலாம். நான் ரீசெட்யூல் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த டேட் சூஸ் பண்ணி நான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இது இந்த மாதிரி தான் கேட்கும், எங்கே நீங்கள் கொடுக்குறீங்க, எந்த ஆஃபீஸ், வேறு எதுவும் ஆஃபீஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்குலாம் நான் அப்ளை பண்ணும்போது திருநெல்வேலி மட்டும் தான் இருந்தது. இப்போ திருநெல்வேலிக்குள்ளே நிறையா தூத்துக்குடி எல்லா ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ கீழே எனக்கு இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு, 8ஆம் தேதிக்கு மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு இருக்கோன்னா இந்த மாதிரி பாஸ்போர்ட் சேவான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு. அதுக்கப்புறம் இது இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். இதை கொடுங்க. கொடுத்துட்டு கீழே 3வது ஆப்ஷன் வியூ சேவ்டு சப்மிட் அப்ளிகேஷன், இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த 3 புள்ளி இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வந்து என்ன சேஞ்ச் பண்ணணுமோ இல்லை என்ன ஆப்ஷன் அது வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஆன்லைனில் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இந்த டைமில் வந்து நம்மளோட டீட்டெயில் நம்ம கொடுத்துட்டு இந்த டைமில் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நம்ம கொடுத்துருக்கோம். இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கொடுத்த டேட்டுக்கு நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு போவோம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா ஒரிஜினல் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், அது மாதிரி ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இது எல்லாமே வச்சுக்கிடுங்க. ஏன்னா அவங்க வந்து எது கேட்குறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க.
இதை வச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்போதுமே இப்போ 9:00க்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்னா நீங்கள் ஒரு 9 மணிக்கு போய்ங்க. அப்போ தான் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் முன்னாடி போகலாம். நீங்கள் போனோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி பார்ப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அன்றைக்கி சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அன்றைக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு வந்து உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கால் வரும். இப்போ 1 வீக்குல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஏன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்கள மாதிரி நிறைய பேர் அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4, 5 கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் சேர்த்து வச்சு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கா பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு வேறு வேலை இருக்கும். அதனால் ஒரு 4, 5 அப்ளிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் உங்களை கூப்பிடுவாங்க. அதனால் டிலே ஆகுது, நீங்கள் எதுவும் பண்ணிக்காதீங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து இப்போ அந்த டிஎஸ்பி ஆஃபீஸ் அங்கே போய் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு எப்படியும் வந்துடும். அதே மாதிரி இப்போ அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும். அப்போ வந்து நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து யாராவது 2 பேர் நீங்கள் அப்படி கூட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ போலீஸ் வெரிஃபிகேஷன் போகிறீங்க அப்படின்னா, அவங்களும் இதே மாதிரி தான் உங்கள்கிட்ட என்னென்னு கேட்பாங்க. சில ஸ்டேஷனில் ஏதாவது சைடில் கொஞ்சம் காசு அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கங்க. போயிட்டு நீங்கள் அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 15 டேஸ் இல்லை 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட் கையில் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த டைமை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சீக்கிரமாக கிடச்சிடும். கரெக்டாக நீங்கள் வந்து அமௌண்ட் நான் எல்லாம் சொல்லியிருப்பேன், அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டைமில் சீக்கிரம் பாஸ்போர்ட் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன், ஏதாவது இடத்துல விட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம என்னென்னு பேசி எடுத்துக்கலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாராவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தான் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம இனி வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? டாட்டா, பை பாய், see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.